ஆனா அந்த பையனை ஆதரிக்க ஆளே இல்லை. அவனுக்கு வறுமை, கவிதை எழுதணுன்ற வெறி. அவன் கவிதையை யாரும் பிரசுரிக்கிறதுக்கு தயாரா இல்லை, காசு கொடுக்க தயாரா இல்லை. ஆனா அவன் கவிதை எழுதுறது நிறுத்தவே இல்லை. கவிதை கிறுக்கி கொண்டு போய் அந்த ஊர் பேக்கரி கடைக்காரர், அந்த பேக்கரி ரொட்டி விற்கிற கடைக்காரர்கிட்ட கொடுத்து, அண்ணா பசிக்குது, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ரொட்டி தருவீங்களான்னா அவர் பிஞ்சு போன ரொட்டியில 1-2 கொடுப்பாரு. அவனுக்கு அவனுடைய வறுமை எவ்வளவு கொடுமையானதுன்னு கேட்டா, பசி, தூக்கம் வராது. அவனுக்கு தூக்கத்தை எப்படி வரவழைப்பான் அப்படின்னு கேட்டா, சாக்கடை கிட்டக்க போய் சாக்கடையோட மூடியை திறந்து மோந்து பார்க்கறது. ஏன்னா அந்த விஷ வாயு தாக்கி ஒரு மயக்கம் வரும், அப்படியே தூங்கி போயிட வேண்டியது. அருமையான கவிஞன் பசியிலையும் பட்னியிலையும் கஷ்டப்பட்டு ரொட்டி துண்டு 1-2 கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த தூக்கம் வரலையேன்னு அந்த விஷவாயுவை மோந்து படுத்துக்குவான். ஒரு நாள் அவன் யோசிச்சா, நம்ம பேர்ல எழுதுறதால தான் இந்த கவிதைக்கு இன்னும் மரியாதை கிடைக்கல. அப்ப தாமஸ் கிரே அப்படிங்கிறவன் ரொம்ப பெரிய கவிஞனா இருந்தான். ஆங்கிலேய உலகத்துல பெரிய கவிஞன் தாமஸ் கிரே. சும்மாவாதி ஒரு கவிதை தான் எழுதிட்டு தாமஸ் கிரே எழுதினார்னு போட்டு ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து, இதை தாமஸ் கிரே உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அவருடைய கவிதை போட்டுக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. அவர்கிட்ட கவிதை வாங்க முடியாது. ஏன்னா தாமஸ் கிரே அவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட கவிதை யாரும் வாங்க முடியாது. பத்திரிகைக்காரங்க உடனே அதை பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. நீ கொண்டாந்து கொடுத்ததுக்காக வச்சுக்கப்பா அப்படின்னு காசு கொடுத்தாங்க. இந்த பழைய ஓடியாந்து வழக்கம் போல அதை இந்த பேக்கரி கடைக்கார்ட்ட சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு இந்த பிரெட்டை வாங்கிட்டான். பத்திரிகை போய் பத்திரிகையில் அச்சாகி தாமஸ் கிரேவோட கவிதைன்னு வந்து, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுமே, ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பாராட்டுறான். இது மாதிரி ஒரு கவிதை உலகத்திலேயே கிடையாது, அண்ட சராசரத்திலேயே கிடையாது. நம்மால் எப்போதுமே பிராண்டுக்கு தான் மதிப்பை கொடுப்பானே ஒழிய உள்ள இருக்கிற சரக்குக்கு மரியாதை கொடுத்ததா மரியாதையே கிடையாது. எல்லாமே பிராண்ட் வேல்யூ தானே. பாருங்களேன், மோசமான தண்ணியா இருந்தா கூட இப்படி ஒரு லேபிள் ஒட்டி வச்சுட்டா அதுக்கு ஒரு மார்க்கெட் வந்துடும். நீங்க அதுலயே ஒரு கம்பெனி பேர் கரெக்டா நீங்க அதுல கரெக்டா பிரிண்ட் ஆயிடுச்சு சொன்னா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் வந்திருக்கும். அதுல புழு வராதா, பூச்சி வராதா, மோசமா, அதெல்லாம் அப்புறம் பிராண்டுக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குல்ல. தாமஸ் கிரே கவிதை அப்படின்னு. இப்ப தாமஸ் கிரே பயந்துட்டார், இந்த மாதிரி நமக்கு எழுத வராது, இது எவன் எழுதி இருக்கிறான், பத்திரிகை ஆபீஸை கேட்டு அவனை கண்டுபிடிச்சு இவனை கண்டுபிடிச்சு கடைசியா இந்த பையனை வந்து பார்த்தா அன்னைக்கு அதிகமா அந்த விஷவாயுவை உறிஞ்சிட்டான். 14 வயசுல செத்துட்டான். அவன் இறந்தே போயிட்டான். நல்லா யோசிக்கங்க, ஒரு உலக மகாகவிக்கு நிகராக எழுத தெரிந்த ஒருவனை வறுமை கொன்று விட்டது. வறுமை தின்ற திறமைகள் இந்த உலகத்தில் எக்கச்சக்கம். ஆனால் என் ஒரே மகிழ்ச்சி, என் ஒரே சந்தோஷம், வறுமை உங்களை தின்னவிடக் கூடாது என்று ஆனந்தம் அக்கறை எடுத்தது. அதற்காக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். வறுமை தின்ற திறமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. பாரதியை போல் இனி ஒரு பாவலன் பிறக்க முடியுமா? ஆனால் வறுமை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை தின்றது. அவன் ஒரே நாளில் மரித்து போகவில்லை, ஒவ்வொரு நாளும் மரித்து போனான். ஒரே நாளில் இறக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருந்தான். காரணம் என்ன? பசி அல்லது பட்டினி. வறுமை அவ்வளவு கொடுமையானது. அதிலிருந்து ஒருவரை மீட்டு வெளியே கொண்டு வரோம்னா அதை விட பெரிய ஆனந்தம் என்ன சார் இருக்க முடியும்? இப்ப லேட்டஸ்டா வாட்ஸ்அப்ல எப்பவாவது நல்ல விஷயமும் வரும், எப்பவாவது நல்ல விஷயமும் வரும். ஒரு நல்ல விஷயம் வந்தது. டாட்டாவுடைய பழைய இன்டர்வியூ, அதாவது ரேடியோவில் இன்டர்வியூவில் உள்ள பழைய இன்டர்வியூவில் அவர் சொன்னது, ரத்தன் டாட்டா சொன்னது இன்டர்வியூவில் அது வந்திருந்தது. அவரை கேட்குறாங்க, ஹாப்பினஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், there are 4 stages in happiness. முதல்ல நான் என்ன நினைச்சேன், பணம் சம்பாதிக்கிறது தான் ஹாப்பினஸனுடைய முழு வெற்றிக்கு காரணம் அப்படின்னு. நல்லா சம்பாதிச்சேன், எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிச்சா ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைச்சேன். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் ஒன்றும் ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு. எனக்கு பணம் வந்துருச்சு, பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு பிரியமான விஷயங்கள் எது, சொத்து, எஸ்டேட்டு, வீடு, காரு, இது மாதிரி நீங்க அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்குங்க, யூ வில் கெட் ஹாப்பினஸ் அப்படின்னாங்க. நான் நிறைய செலவு பண்ணேன், எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டேன். அப்போ எனக்கு ஹாப்பினஸ் வருமா அப்படிங்க நான் பார்த்தேன். அப்போ எனக்கு வரல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த ஹாப்பினஸ் எனக்கு வரல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச முறையில் நீங்க டயத்தை செலவு பண்ணுங்க, மியூசிக் கேளுங்க, நீங்க கவிதை எழுதுனா கவிதை எழுதுங்க, அல்லது ஓவியம் எழுதுனா ஓவியம் எழுதுங்க. ஆச்சுங்களா? நீ மியூசிக் கேளு,
சினிமா பாரு, அது என்ஜாய் பண்ண லைஃபை அப்படின்னு. தேர்ட் ஸ்டேஜ் நான் அதுவும் சரிதான எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. நான் என்னால் ஹாப்பினஸ் லைஃப்பில் அடைய முடியல. சும்மா இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் சொன்னார், நீ என்ன எப்படியா இருக்கிற, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ ஒன்று பண்ணணும். என்ன, அங்கே 200 குழந்தைங்க இருக்குது, நடக்க முடியாது. ஓ, அதுங்களுக்கு வீல் சேர் இருந்தால் அங்கே சௌரியமாக கொஞ்சம் மூவ் பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுக்கணும். டாட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு 200 குழந்தைங்களுக்கு வீல் சேர்ங்கிறது பெரிய விஷயம் அவருக்கு. அவர் சொன்னார், ஓகே சாங்ஷன், என் ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்க சொல்கிறேன், 200 வீல் சேர் வாங்கி கொடுத்துரு, அவ்வளோதான், நீ நல்ல ஃப்ரெண்டு, போய் சொல்ல மாட்டேன், வாங்கி கொடுத்துரு அப்படின்ற. நீ கொடு, கொடுக்கறது பெருசு இல்லை, நீ கொடு, நீ ஏன் நேரில் கொடு. ஓகே வர்றேன். நான் போனேன். அந்த குழந்தைங்களுக்கு வீல் சேர் கொடுத்த உடனே அவங்க மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக சிரித்தாங்க. அங்கேயே தான் இருக்காங்க, அதே இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் எங்கேயும் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்துட்ட மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீல் சேர் அப்படியும் இப்படி உருட்டிக்கிட்டு அந்த குழந்தைங்க போகிற போது எனக்கு மனசில் அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சது. நான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஓரளவு ஹாப்பினஸ்னா என்னன்னு அர்த்தம் அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. சரி, நம்ம இந்த இடத்த விட்டு புறப்பட்டுடலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், போகலாமா அப்படின்னு. நான் திரும்பும்போது என் பேண்ட்டை ஒரு குழந்தை பிடிச்சி இழுத்துது. நான் உடனே குனிஞ்சு கேட்டேன், உனக்கு வேற ஏதாவது வேணுமா, இன்னும் ஏதாவது வேணுமா, என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், என்ன வேணும். ஒன்றும் வேண்டாம், என்னை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கங்க. அந்த குழந்தைய நான் உத்து பார்த்தேன். ஏன், நான் உங்கள் முகத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நாளைக்கு நான் சொர்க்கத்தில் போனால் உங்களை பார்த்தா குட் மார்னிங் சொல்லணும் இல்லையா, அதனால உங்கள் முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம சொர்க்கத்தில் சந்திக்கும் போது உங்க முகத்தை நான் மறந்துடக்கூடாது இல்லை, அப்போ குட் மார்னிங் சொல்லணும் இல்லை, அதுக்காக உங்க முகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் பேண்ட்டை இப்படி பிடிச்சி இழுத்தேன். டாட்டா சொன்னார், அப்போதுதான் ஹாப்பினஸ் என்பது என்ன என்பது என் வாழ்வில் நான் முழுமையாக உணர்ந்தேன். இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற போது மட்டும்தான் ஒரு மனிதன் ஆனந்தத்தை உலகத்தில் அடைய முடியுமே ஒழிய தான் தின்பதாலோ, தான் பணம் சம்பாதிப்பதாலோ, தான் பொருளை குவிப்பதாலோ, தான் பதவிக்கு வருவதாலோ, தான் இந்த உலகத்தின் ஒற்றை மனிதனாய் அகங்காரத்தின் உச்சியில் ஏறி நிற்பதாலோ, இந்த உலகத்தில் தான் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதாலோ ஒரு மனிதன் சந்தோஷம் அடைய முடியாது. இன்னொருவருடைய முகத்தில் ஆனந்தத்தை வரவழைத்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ முடியும். இதுதான் ஆனந்தத்தின் ஜீவ ரகசியம். எனக்கு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நீங்க ஜென் இந்த ஆனந்தத்திலிருந்து ஆனந்தம் விடுதுகள்னு உண்டாயிட்டீங்க. விடுதுகள் இப்ப வேற காப்பாற்ற முயற்சி பண்றீங்க. விடுதுகள், நாங்க 10 குழந்தைங்களுக்கு பணம் கொடுக்குறோம் சார் அப்படின்னு நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க. நாங்க ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பண உதவி பெற்றது பெரிதல்ல, அடுத்தவருக்கு பணம் உதவணும்ன்ற எண்ணத்தை பெற்றதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். பணம் யார் வேணாலும் கொடுத்துடலாம் சார், பணம் யார் வேணாலும் கொடுத்துடலாம் சார். இன்னொருத்தருக்கு உதவணுங்கிற எண்ணத்தை யாரும் கொடுக்க முடியாது சார். இன்னொருத்தருக்கு உதவணுங்கிற எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள போட்டாங்க பாருங்க, அதுக்கு தான் ஐம் தேங்க்ஃபுல் டு ஆனந்தம். நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள உருவாகணும். என்னால என்ன, what can I do for you, என்ன உங்களுக்கு நான் செய்ய முடியும், இந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அழகான ஆழமான உணர்வு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் நிறைய சொல்லலாம். நான் உங்களுக்கு என்னுடைய பேரன் பேத்தி லெவலில் சில பேர் இருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு உரிமையாக சில விஷயம் சொல்றதுக்கான வயதும் தகுதி எனக்கு இருக்கு. அதனால நான் சில விஷயங்கள் சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே விழிப்போட இருங்க. ஜாதி, மதம் இது போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை காட்டாதீர்கள். அரசியல் கட்சிகளிடத்தில் அதிக நாட்டம் காட்டாதீர்கள். உங்கள் சொந்த விழிப்புணர்வை எதன் பொருட்டும் தொலைத்து விடாதீர்கள். அவேர்னஸ், எல்லா விஷயத்திலும் நம்ம எப்படி பிறந்தோம், எந்த குடும்பத்தில் பிறந்தோம், என்ன நிலையில இருந்தோம், நம்ம எப்படி மேலே வந்தோம், நம்மளை யார் எப்படி படிக்க வச்சாங்க, நமக்காக பாடம் சொல்லி கொடுத்தா அந்த வாத்தியார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகி போச்சு அப்ப கூட இருந்து அதை சொல்லி கொடுத்துட்டு போனாங்களே, இதெல்லாம் நம்ம நன்றியோடு நினைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம ஒவ்வொரு அங்கலமா செதுக்கி கொண்டு மேலே வரும். அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் விழிப்போடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் படித்த ஒரு ஜென் ஸ்டோரி, ஒரு ஜென் குரு அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய சிஷ்யங்கிட்ட
குடிக்க தண்ணி கொண்டாங்கிறார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். நான் மாம்பழத்தில் ஒரு பெரியவருடைய 60ஆம் கல்யாணத்தில் பேச போயிருந்தேன். அப்போ அவரை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அவருடைய மருமகள் சொன்னாங்க, எங்கள் மாமனார் எப்படி தண்ணி கேட்பார் தெரியுமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கறது, மா 1/4 டம்ளர் தண்ணி கொண்டாமா அப்படிம்பார். நான் 1/4 டம்ளர் தான் கொண்டு போகணும். மா 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படிம்பார். நான் 1/2 டம்ளர் கொண்டு போகணும். வெளியில் போயிட்டு வந்தாருன்னா, அம்மா ரொம்ப தாகமாக இருக்கேன், ஒரு முழு டம்ளர் தண்ணி கொண்டா அப்படின்னா முழு டம்ளர் கொண்டு போகணும். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அவர் ஒரு நாள் 1/4 டம்ளர் தண்ணி கொண்டாமா அப்படின்னு என்ன கேட்டார். நான் முழு டம்ளர் தண்ணி கொண்டு போனேன். ஏம்மா நான் உன்னை 1/4 டம்ளர் தானேம்மா தண்ணி கேட்டேன், முழு டம்ளர் கொண்டாந்துருக்கியே நீ. இல்லைம்மாம்மா நீங்கள் குடிக்கிறத குடிச்சிட்டு பாக்கியை கீழே ஊற்றலாம். ஊற்றக்கூடாதும்மா, தண்ணி எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா, எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தானே நான் கன்சியூம் பண்ணணும், அது எதுக்குமா கீழே ஊற்றணும், போ இதை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு பாத்திரத்தில் விட்டுட்டு எனக்கு 1/4 டம்ளர்னா 1/4 டம்ளர் கொண்டா, எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் தெளிவாக கேட்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ கல்யாண வீடுகள்லாம் இது மாதிரி பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே போகிறான். எவ்வளவு பாட்டில் தண்ணியை கேட்டு கொண்டு போய் கொட்டுறாங்க. முதல்ல பிளாஸ்டிக் கழிவு வருது. ரெண்டாவது எவ்வளவு தண்ணீர் ஒரு திருமண வீட்டில் இல்லை ஒரு சோசியல் ஃபங்க்ஷனில் எவ்வளோ வீணாகுது. நான் கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன்னா வெக்கம் மானம் எதையும் பார்க்க மாட்டேன், மிச்சம் இருக்கிற பாட்டில் எடுத்து என் பைக்குள்ளே போட்டு வருவேன். எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஓப்பன் பண்ணி நான் குடிச்சிட்டேன். நான் குடிச்ச பாட்டில் மிச்சம் இருக்கிற 3/4 டம்ளர் தண்ணியை யார் குடிப்பா? என் பொண்டாட்டி வேணா குடிப்பா. அப்போ நான் இந்த தண்ணியை என்ன பண்ணுறது, வேஸ்ட் பண்ண முடியுமா? அப்போ மூடி என் பையில போட்டு நான் எடுத்துட்டு வரணும். இதில் வெக்கம் மானம்லாம் பார்க்க முடியாது. காரணம், இந்தியா வறட்சி அடைகிறது. நீ வீணாக்குற தண்ணியினால இந்தியா வறட்சி அடைகிறது, பூமி வீணாகிறது. நீங்க அதெல்லாம் திரும்பி உண்டாக்கவே முடியாது. ஒரு ரிசோர்ஸை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஜென் குரு கிட்டே அங்கே போயிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு, இந்த ஜென் குரு அந்த டைப்பு. இவர் என்ன சொல்றாரு, சிஷ்யங்கிட்ட குளிக்கணும் தண்ணி தொட்டியில் தண்ணீர் உப்புன்னார். அவர் குளிக்கிறதுக்கு தண்ணி தொட்டியில் தண்ணீர் உப்பு அப்படின்னார். அவன் ஒரு